தமிழக கேரள எல்லைப் பகுதியில் இருந்து இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தமிழக கேரள எல்லையான களியக்காவிலையில் மன்னரின் உடைவாள் கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் மன்னர் உடைவாள் கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை களத்தில் வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பிரின்ஸ். இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கும்போது ரெண்டு மாநிலத்தினுடைய எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது. என்ன விவரம்? வணக்கம் கோபால். அதாவது கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சாமி கோவில்ல வரும் 3ஆம் தேதி அன்று நவராத்திரி விழா நடைபெற உள்ளது. இதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுவாமி விக்கிரகங்கள் மன்னர் காலம் தொட்டு கொண்டு செல்லப்படுவது வழக்கம். நேற்று முன்தினம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் இருந்து முன்னிறுத்த நங்கை அம்மன், குமார கோவில் முருகன் கோவிலிருந்து பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் உள்ளடங்கிய சுவாமி விக்கிரகங்கள் ஊர்வலமாக புறப்பட்டு பத்மநாபபுரம் அரண்மனையை நேற்று வந்தடைந்தது. அங்கிருந்து சுவாமி சிலை ஊர்வலமானது புறப்பட்டு குளித்துறை பகுதியில் உள்ள மகாதேவர் கோயிலுக்கு வந்தது. பின்னர் அங்கிருந்து இன்று காலை புறப்பட்டு கேரளாவிற்கு சென்றது. தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிலையில் இன்று மதியம் சுவாமி சிலைகள் சென்றடைந்தது. அங்கு இரு மாநில போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையானது பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. தமிழக அரசிடமிருந்து கேரளா அரசிடம் உடைவாள் மற்றும் சுவாமி விக்கிரகங்கள் ஒப்படைக்கப்பட்டது. அங்கு ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சூழ்ந்திருந்த நேரத்தில் இந்த சுவாமி சிலைகள் ஒப்படைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நாகாலாந்தின் ஆளுநர் இல கணேசன், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் கேரள சட்டமன்ற உறுப்பினர்கள், குமரி மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். சுவாமி சிலை ஊர்வலத்திற்கு வழி நெடுக்கிலும் ஏராளமானோர் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர். தற்போது இந்த சுவாமி ஊர்வலமானது மன்னரின் உடைவாளுடன் கேரளா பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பிரின்ஸ், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.